بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி உஸ்தாத் அல்தாஃபியோட குரானிக் பாட்காஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதுவரை சூரா தாஹா பற்றி 3 எபிசோட் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க அவசியம் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் 8 வசனத்துக்கான விளக்கம், அதுக்கப்புறம் 2 வசனத்துக்கான விளக்கம் போன எபிசோடில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 4th எபிசோடாக அடுத்த வசனங்களை உஸ்தாத்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத், இப்போ போன எபிசோடில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வரலாறு தானோ அப்படின்ற மாதிரி நான் யோசித்து வச்சுருந்தேன் அந்த வசனத்தை. ஜஸ்ட்டு மூசா நபி வந்து குடும்பத்தை இருக்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு. பட் இன்னும் டீப்பாக திங்க் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம், பொறுப்புணர்ச்சி இருந்தால் அவனுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்குங்கிறது இயற்கையாக அப்படின்னு புரியுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் பெட்டி கடை வச்சுருக்காருன்னா, அவர் பெட்டி கடையை நல்லா ரன் பண்ணாருன்னா அந்த பொறுப்பை அவர் நல்லா ரன் பண்ணாலே அவரோட லைஃப்பில் அவர் முன்னேறிடலாம் அப்படிங்கிறது புரிய வருது. ஸோ இப்போ ஒரு குடும்ப தலைவராகவோ ஒரு சமூகத்தில் இருக்கிறப்போயும் அந்த ஒரு பொறுப்புணர்வு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது எனக்கு புரிய வருது. அல்ஹம்துலில்லாஹ். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த வரலாற்றிலேருந்து அப்படி புரிஞ்சுக்கலாம். மூசா நபி வந்து அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு சின்ன பொறுப்பு தான், அவங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு தான் இருக்குது. அந்த குடும்ப பொறுப்பை சிறப்பாக அவங்க நிறைவேற்றுறாங்க. அதை விட ஒரு பெரும் பொறுப்பு அவர்களை தேடி வருகிறது. நமக்கு என்ன பொறுப்பு இருக்குதோ அதை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற விஷயத்தில் நம்ம கரெக்டாகவும் பொறுப்புணர்ச்சியோடையும் யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு பண்பு நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அது நம்மையும் அறியாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். மற்றவங்க மத்தியில் நம்மளை அதை அறிமுகப்படுத்துங்கிற அந்த விஷயமும் அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். மூசா நபி இடத்துல இன்னும் பாருங்கள், இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம். மூசா நபியுடைய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து கொள்வதற்கு இங்கேருந்து எகிப்திலேருந்து தப்பிச்சு மதியனுக்கு போவாங்கள்ல, மதியனுக்கு போய் ஒரு கிணத்தடியில் உட்காந்துருப்பாங்க. அப்போ இவங்க 2 பெண்கள் வந்து தண்ணி இறைச்சி கொடுக்க முடியாமல் நின்றுக்கிட்டு நிற்பாங்க. ஏன்னா அவங்களால மெத்த முடியாது, கிணத்துலேருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி இவங்களாம் வாலண்டியராக வந்து அவங்களுக்கு தண்ணி இறைச்சி கொடுத்துட்டு அவங்க பேசாமல் போயிடுவாங்க. இப்போ இந்த பெண்ணு போய் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்கிற விஷயங்களை குரான் சொல்லுது. காலத்தி ஹதாகுமா யா அபத்திஸ்த அஜுருஹு இன்ன ஹைர மனிஸ்த அஜர்தல் கவியுல் அமீன். நீங்கள் இவரை வேலைக்கு வச்சுக்கலாம். ஏன் வேலைக்கு வச்சுக்கலான்னு கேட்டால் இவர் நல்ல சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கிறாரு, ரொம்ப பொறுப்பான நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார். நம்பகத்தன்மை அவர் வேலையை ரொம்ப சரியாக கச்சிதமாக நிறைவேற்றக்கூடிய பண்புடையவராகவும் இருக்கிறாரு என்று இந்த பெண்ணு அந்த தன்னுடைய தந்தை இடத்துல அறிமுகப்படுத்தியதாக குரான் சொல்லுது. அப்போ இயல்பாகவே ஒருவன் தனக்கு உரிய அந்த வட்டத்துக்குள்ளே எதை செய்தாலும் சரியாக பொறுப்போட, இதுக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம இதை சரியாக செய்யணும் என்கிற உணர்வோடு செய்தாங்கன்னா அதுதான் அவர்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் என்கிற ஒரு வாழ்வியல் பாடமும் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் நல்லா தான் சிந்திச்சிருக்கிறீங்க. இப்போ மேலும் சொல்லணும்னா ஒரு வீடியோவில் கூட பார்த்த மாதிரி இருக்குது. அந்த இன்டர்வியூக்கு வந்து ஒருத்தர் போகிற மாதிரி, லைக் என்னென்னா அவர் ஆக்சுவலாக இன்டர்வியூவே நடக்காது, போயிட்டுருப்பார். போகிற வழியில் வந்து பார்த்தோம்னாக்கா 4வது மாடியில் ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலே போய் பார்த்தா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்றுவாங்க. அவருக்கு ஆச்சரியம், இன்டர்வியூவே நடக்கலைப்பா அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னாக்கா நீங்கள் வர வழியில் வந்து ஒரு இடத்துல பைப்பில் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, அந்த பைப்பை நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்க. 1. 2வது வந்து தேவையில்லாமல் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல அவங்க அப்பா சொன்னதாகவும் லைட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் எரிஞ்சு ஆஃப் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இது சின்ன சின்ன பொறுப்புகள் தான். இந்த பொறுப்புணர்ச்சியை ஒருத்தர் வந்து பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு அதை நிறைவேற்றிட்டாங்கன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படிங்கிறத, இது ஐடியில் கூட அதான் சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டு ஹச்ஆர் தான் கேட்பார், ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொறுப்புணர்ச்சிக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறது. ஆமாம், நானே இப்போ என் கடைக்கு ஒரு ஆள் எடுக்கிறேன் அப்படின்னா அவர் வேலையில் கொஞ்சம் முன்பின்னாக இருந்தால் கூட பெரிய விஷயம் இல்லை, அப்படிலாம் இருப்பாங்க, கற்றுக் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அது பொறுப்பாக செய்வாரா, பொறுப்பாக எடுத்து பண்ணுவாங்களா, இப்படி தான் ஆட்களை தேடுறாங்க. அதனால் உலகத்தில் வந்து பொறுப்புணர்ச்சி உடையவர்களுக்கு மதிப்பு மரியாதை தான் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக சில பேர் அறகுறை பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறவங்க தான் என்னப்பா உண்மையாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் பொறுப்பாக இருந்தால் யாருக்கு இங்கே மதிப்பு இருக்குது அப்படின்னு பேச அந்த புலம்பல் கேஸ் எல்லாம் அவங்க வந்து சாதிப்பதற்கு தகுதியானவங்க இல்லை. ஒரு சொலவட ஒன்று சொல்லுவாங்க, இயன்றவன் சாதிக்கிறான் இயலாதவன் போதிக்கிறான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதுக்கு தெம்பு இல்லாத திராணி இல்லாத இந்த பொறுப்புணர்ச்சி இல்லாத ஆட்கள் என்ன பண்ணிடுறதுன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் காலம் கிடையாதுப்பா, நல்லவனாக இருந்தால் உண்மையாக இருந்தால் அப்படிலாம் காலம் இல்லைன்றுவாங்க. ஆனால் உண்மையில் உடைய திறமைக்கும் பொறுப்பு உணர்ச்சிக்கும் இந்த உலகத்தில் மதிப்பு இருக்குது என்பதை உலகம் காட்டி கொண்டு தான் இருக்குது. மேலும் உஸ்தாத், இப்போ அடுத்த பாட்டாக பார்த்தோம்னா அதே வசனத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வந்து பெருசாக தான் இருக்கணும், தீர்வு வந்து பெருசாக தான் இருக்கணும், அதுக்கு ஏற்ற ஈக்குவலாக அப்படின்ற மாதிரி தோணலை இல்லையா? மலையளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு உளி போதும் அந்த மலையை உடைக்கிறதுக்கு அப்படின்னு. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய கடினமான சூழலில் குடும்பத்தோடு அங்கே மாட்டி நிற்கிறாங்க, குளிர், இருட்டு, தனிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் வந்து சின்ன ஒரு அது வெளிச்சம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி போகிறவங்க தான்
ஆனால் பெரிய பொறுப்பு இருக்கிற கொடுங்கோல் ஆட்சியாளனை எதிர்க்கக்கூடிய பொறுப்பை வந்து அல்லாஹ் வந்து கொடுக்குறாங்கிறப்ப ஸோ சொல்யூஷனாக வந்து ஆமாம், பிரச்சனை பெரிதாக இருக்கிறதுனால தீர்வும் பெருசாக இருக்கணும்னு யோசிக்க வேண்டியதில்லை. அற்பமான விஷயம் அவ்வளோ பெரிய பிரச்சனையை உடைச்சிடும். நீங்கள் சொன்ன அருமையான உதாரணம் தான். மழை அளவு பெருசாக இருக்குன்னா அதே அளவுக்கு தீர்வு தேவையில்லை, உளி அளவுக்கு இருந்தால் போதுமானது. இருள் ரொம்ப பெருசு தான், அவ்வளோ பெரிய இருளை உடைச்சி அவங்களுடைய பாதுகாப்பை, அவங்களுடைய திசையை, அவங்களுடைய பயணத்தை எல்லாவற்றையும் சீராக்குகிற வேலையை எது செய்யுதுன்னு கேட்டால் ஒரு சின்ன வெளிச்சம் தான் செய்கிறது, ஒரு சிறு கீற்று. அதனால் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய துன்பங்கள் நெருக்கடிகளின் பொழுது நமக்கு தென்படக்கூடிய சின்ன வாய்ப்புகளையும் புறக்கணிச்சிடக்கூடாது, அலட்சியப்படுத்திடக்கூடாது. இது என்ன, இது ஒரு பெரிய மேட்ரா? அதான் ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான ஒரு நபிமொழி ஒன்று உண்டு, லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நல்லறங்களில் எதையுமே அற்பம்னு நினைச்சு உதாசீனப்படுத்திடாதீங்க. இதெல்லாம் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் அதுதான் பெரிய மேட்டராகவே இருக்கும். எத்தனையோ வரலாறுகளை, எத்தனையோ பெரும் சாம்ராஜ்யங்களை வீழ்த்தினதும் வீழ்ந்து கிடந்ததை உயர்த்தினதுக்கும் பின்னணியில் சின்ன மாற்றங்கள் இப்போ பெரும் விளைவு ஏற்படுத்தி இருக்குது. இந்த டாபர் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இந்தியாவில் ஒரு பிரபலமான கம்பெனி தான். நிறைய பேஸ்ட்டு, நிறைய பொருட்கள்லாம் அவங்க தயார் பண்ணுறாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப லோவில் மருந்துலாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கீழே போயிட்டாங்க, பெரிய நஷ்டமாகி அதை ரன் பண்ணுறதுக்கே முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி தூக்கி நிப்பாட்டினாங்க, மீண்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஹாஜிமுலான்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாய் ஒன்று போட்டாங்க, 5 காசு 10 காசு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதை கிராமந்தோறும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அது போட்ட விற்பனையில் அதில் கிடைச்ச லாபத்தில் மொத்த கம்பெனியும் தூக்கி நிப்பாட்டினதாக அவங்களுடைய வரலாறு சொல்லு. அதனால அவ்வளோ பெரிய ஆட்கள், பெரிய பெரிய மருந்துகள் தயார் பண்ணவங்க, பெரும் கோடிகளில் பெரிய பெரிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவங்களை எது சரி பண்ணிச்சுன்னு கேட்டால், அவங்களுடைய வியாபாரத்துக்கான முன்னேற்றத்துக்கு 5 காசு 10 காசு முட்டாய் தான் அதை தூக்கி நிப்பாட்டியிருக்கு. இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அதனால நம்ம வாழ்க்கையின் சிக்கல்களில் இருந்து மீள்வதற்கு தீர்வுகளும் பெரிதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சின்ன விஷயங்களில் மாற்றத்தை செஞ்சாலே பெரும் மாற்றங்களை உண்டாக்கலாம். சுப்ஹானல்லாஹ். வாழ்வியல் படிப்பினை இதில் இவ்வளோ கிடைக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது உஸ்தாத். ஸோ இன்ஷால்லா அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். இப்போ 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர் நெருப்பின் அருகே வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபலம்மா அத்தாக்க நூதிய யா மூசா அப்படின்னு வருது. இப்போ நூதிய அப்படின்னா ஒரு செயல்பாட்டு வினையாக வருது, முடிஞ்சு போன பேசிவாக வருது இல்லையா? அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அல்லாஹ் தானே இங்கே பேசுகிறான் அப்படின்றப்ப அல்லாஹ் அழைத்தான் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லணும். இந்த இடத்துல இது நுணுக்கமாக ஒரு கேள்வி வருது. ஆமாம், இது உள்ளுக்குள்ளே ஒரு ஹிக்மத், ஒரு ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் எதுவுமே வீணானதோ பயனற்றதோ இல்லை. நீங்கள் சொல்கிற கருத்துப்படையும் குர்ஆன் வசனம் இருக்குது. இந்த இடத்துல நூதிய அப்படின்னு செயற்பாட்டு வினையா அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். செயற்பாட்டு வினைனா செயல் செஞ்சது யாரு என்றது அந்த வார்த்தையில தெரியாது. யார் மீது நிகழ்ந்ததோ அந்த ஆள் மட்டும்தான் தெரியுமே தவிர, நிகழ்த்தப்பட்டது தெரியுமே தவிர நிகழ்த்தியவர் யாருன்னு அந்த வார்த்தையிலிருந்து கண்டறிய முடியாது. இப்போ சூரா நாசியாத் 79வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இதே விஷயத்தை சொல்லும் பொழுது செய்வினையாகவே பேசுகிறான், செயற்பாட்டு வினையா இல்லாமல். இது நாதாஹு ரப்புஹு பில் வாதில் முகத்தசி துவா, துவாங்கிற அந்த தூய பள்ளத்தாக்கில் அவரது இறைவன் அவரை அழைத்த பொழுது அப்படின்னு நம்ம பேசுகிற இயல்பான இந்த பேச்சினிடையிலேயே குர்ஆன் பேசவும் செய்கிறது. ஆனால் இந்த இடத்துல அப்படி பேசாமல் நூதிய அப்படின்னு அல்லாஹ் மஜ்ஹூல், அரபுல மஜ்ஹூலுமாக செயற்பாட்டு வினையா அல்லாஹ் பேசியிருக்கான். என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அத்தியாயம், அதற்கென்று ஒரு கருப்பொருள், அதை சொல்லக்கூடிய துணி, அது எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது, அதற்கு தோதுவான வார்த்தைகளையும் அதற்கு தேவையான செய்திகளையும் மட்டுமே தான் அந்த அத்தியாயத்தில் இறைவன் பேசுவான். அந்த வகையில் யோசித்து பார்த்தா இந்த இடத்துல இது முழுக்கவே ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட விஷயங்களாக அந்த நிகழ்வை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற அளவிற்கு அதை ஒரு வர்ணனையாக அல்லாஹ் கொண்டு வர்றான். இந்த இந்த செய்தியினுடைய துணியை மேலேருந்து நீங்கள் வாசிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி ஃபீல் பண்ணுவானோ அந்த ஃபீலை அல்லாஹ் கொடுக்க விரும்புகிறான். அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கு எந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயல்பாக இறைவன் சொல்லுகிறான், நான் சொன்னேன், அவரது இறைவன் அவரை அழைத்தான், நான் அவரை அழைத்தேன் என்று சொல்வதை விட இந்த இடத்துல அந்த ஃபீலை கொண்டு வர முடியும். எப்படின்னு கேட்டால், ஒரு இருள் நிறைந்த பயணம், மூசா நபி போய்கிட்டு இருக்கிறாங்க, நடந்து அங்கே என்ன இருக்குன்னு 100% உங்களுக்கு தெரியாது, வெளிச்சம் மட்டும் தெரியுது. அந்த வெளிச்சம் இவர்களுக்கு சாதகமான வெளிச்சமா பாதகமான வெளிச்சமா அது தெரியாது. ஆனால் நடந்து போகிற இடத்துல வெளிச்சம் இல்லை, நடந்து போகிறது இருட்டில் தான் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, வெளிச்சத்தை நோக்கி நடக்கிறாங்க. ஆனால் நடக்கிறது முழுக்க இருட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பயம், ஒரு திகில், அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு அவங்க நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது மேலும் அதை அடுத்த கட்டத்துக்கு எப்போ அவங்க என்ன ஃபீலில் இருந்திருப்பாங்களோ அந்த ஃபீலை நமக்கு கடத்துகிற மாதிரி அல்லாஹ் அழைக்கப்பட்டார்,
இப்போ யாருன்னே தெரியல, இப்போ யாருன்னே இந்த திடீர்னு ஒரு சத்தம். இவன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு திகில் கதையை நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் மனிதர்கள் எப்படி சொல்லுவாங்க, அப்படியே காட்டுக்குள் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது திடீரென ஒரு சப்தம். என்ன சப்தம்? மாடு கத்தியதுன்னு சொல்ல மாட்டான், மாடு கத்தியதாகவே இருக்கட்டும், ஆனால் அந்த மாடு கத்தியதுன்னு சொல்லாமல் திடீரென்று தூரத்தில் ஒரு சப்தம். அப்போ அந்த அந்த இடத்துல யாரு என்பதை சொல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை பற்றி அந்த மஜ்ஹூலாக செயற்பாட்டு வினையாக பயன்படுத்தும் பொழுது அவங்க உணர்ந்த அந்த ஃபீலை கிட்டத்தட்ட அதை முழுசா இல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு நாமும் உணர்வதற்கான வாய்ப்பு அதுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு எது உதவும்னு கேட்டால் இந்த வடிவம் தான் உதவும். அழைக்கப்பட்டார், திடீரென்று ஒரு சத்தம், கூப்பிடப்பட்டார் அப்படின்னா அந்த அந்த கூப்பிட கேட்டவுடனே ஒரு வகையான ஒரு உணர்வு ஏற்படும்ல. கிட்டத்தட்ட இதை நம்ம அந்த காட்சியாக மனதிற்குள்ள உள்வாங்கும் பொழுது நமக்கும் அந்த திகில் என்கிற உணர்வு அதற்குள்ளே கடத்தப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த திகிலோடு மட்டும் இதை நிப்பாட்டிட முடியாது. அதுக்காக வேண்டி நூதியை பயன்படுத்தினா அல்ல, அதோடு சேர்த்து நூதியை யாமூசா, மூசாவே என்று அழைக்கப்பட்டார். வெறும் திகில் மாத்திரம் அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்லை இங்கே. அதை தாண்டி அல்லாஹ் அந்த திகிலோடு சேர்ந்து ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம், அந்த ஃபீலையும் அல்லாஹ் கடத்த நினைக்கிறான். ஆக்சுவலி மூசா நபி அப்படிதான் அந்த உணர்வுக்கு ஆளாயிருப்பாங்க. அதை நமக்கு கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? அவர் அழைக்கப்பட்டாருன்னு வெறும் சத்தம், டேய் அப்படி கூப்பிடல, டாய் அப்படின்னு சத்தம் போட்டிருந்தா என்னன்னு தெரியலையே, பயம் மட்டும்தான் மிச்சமாக இருந்திருக்கும். இப்போ இந்த பய உணர்வை தாண்டி ஆச்சரியமாக ஒரு நெருக்கமாக ஃபீல் பண்ணுற மாதிரி மூசா, அப்போ மூசாவே அப்படின்னு அழைக்கும் பொழுது பேர் யாரா இது, காட்டுக்குள்ள நம்ம பேரை கூப்பிட்டு அழைக்கிறது. அப்போ என் பேரை சொல்லி கூப்பிடுவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஆள் யாரோ ஒருத்தர் தான், எனக்கு நெருக்கமான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் சேர்ந்து வரும்ல. அப்போ யாருன்னு தெரியல, தெரிஞ்சவர் தான், இது பயம் போயிடுது. என்னை பற்றி தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது எனக்குள்ளே இருக்கிற அந்த தயக்கம் கொஞ்சம் குறையுது. திகிலும் இருக்கிறது, ஆச்சரியமும் இருக்கிறது, வியப்பும் இருக்கிறது. இந்த ரெண்டும் கலந்த கலவை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி நூதியா மூசா, மூசாவே என்று அழைக்கப்பட்டார். அந்த இடத்துல மூசா நபி என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ கிட்டத்தட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஃபீலை நமக்கு கடத்துறதுக்கு இந்த மொழி நடை தான் பொருத்தமானது. சுப்ஹானல்லாஹ், புரியுது உஸ்தாத், இப்போ தெளிவாக புரியுது. இப்போ அந்த நேம் சொல்லி கூப்பிட்றத சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒர்க் பிளேஸில் கூட பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சார் மேனேஜர்னு கூப்பிடாதீங்க, அவங்க நேமை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ எனக்கு இங்கே ரிலேட் ஆகுது. மேபி அங்கே எங்கேருந்து எடுத்தாங்களோ தெரியல. அந்த அது மட்டும் உண்மைதான். பேர் சொல்லி அழைக்கிறதுங்கிறது சாதாரணமானது இல்லை. அதுல ஒரு பெரிய உளவியல் தத்துவம் அதுக்குள்ள இருக்கிறது. அல்லாஹ் யா மூசா, மூசாவேன்னு ஏன் அழைக்கணும்? நபியேன்னு அழைச்சிருக்கலாம். ரசூலா பத்து குர்ஆன்ல அப்படி தான் சொல்றான், அப்படி அழைச்சிருக்கலாம். ஆனால் இப்படி அழைக்கும் பொழுது இயல்பாகவே யாரை நம்ம பேரை சொல்லி அழைக்கிறோமோ நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறவருக்கும் நமக்கும் இடையில ஒரு இனம் புரியாத அந்த வார்த்தைகளை விவரிக்க அப்படியெல்லாம் முடியாது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு ரிலேஷன், ஒரு தொடர்பு, ஒரு உறவு நிலை உண்டாகும். அவர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்குள்ள கடத்தப்படும். அதெல்லாம் சொல்லப்படாது. அதை பிரித்து கேட்டால் நம்மளால் சொல்லவும் தெரியாது. ஆனாலும் அந்த சொல்லி இப்போ இப்படி எடுத்துக்கோமே, உங்களையே ஒருத்தர் நீங்கள் தூரத்திலே ஒரு கூட்டத்திலே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஏய் அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் உங்கள் பேரை சொல்லி ஜஹீர், அஹ்மத் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டா அந்த பேரை கேட்கும் பொழுது என்ன ஃபீல் வரும்? அப்போ நம்முடைய பேர் சொல்லி அழைக்கப்படுற நேரத்தில் அது ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு தொடர்பையும் ஒரு இணக்கத்தையும் ஒரு நெருக்கத்தையும் அது ஏற்படுத்துது. அது நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும். பெரும் தலைவர்கள்லாம் அப்படியெல்லாம் செய்வாங்கங்கிறான். தமிழகத்திலே பிரபலமான சில தலைவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவரெல்லாம் ஒரு தடவை பேரை கேட்டார்னா நினைவு வச்சுக்குவாரு. 5 வருஷம் ஆனாலும் திரும்ப பார்க்கும்போது பேர் சொல்லி கூப்பிடுவாரு. அந்த பேர் சொல்லி என் தலைவர் கூப்பிட்டுட்டாருன்னா அது போதையா? அதுக்காக வேண்டிய கட்சிக்கு 30 வருஷம் 40 வருஷமா அடிமை மாதிரி வேலை செஞ்ச ஆட்கள்லாம் உண்டு. கேட்டால் ஒரே என்னை நினைவு வச்சுக்கிட்டு அற்பமான ஆள் என் பேரை சொல்லி கூப்பிட்டு நீ நல்லா இருக்கியா, உன் புள்ள நல்லா இருக்கா என்ன விசாரிச்சார் தலைவர். அந்த பேர் எவ்வளோ பெரிய வேலையை செய்து பாருங்க. குர்ஆன்ல நீங்கள் நபிமார்களை பற்றி பல இடத்துல அல்லாஹ் அப்படி பயன்படுத்துகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து எடுத்துங்க. யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்கள் மனைவி இந்த ஜன்னத்துக்குள்ளே குடியிருங்க அப்படின்னு ஆதத்தை பார்த்து சொன்னோம். ஆதத்தை பார்த்து இறைவன் சொன்னான் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் குர்ஆன் எப்படி பேர்? யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா, யா நூஹ் இஹ்பித் பி சலாமின் மின்னா, நூஹே நம்மிடமிருந்து சலாமோடு நீங்கள் இறங்குங்க அப்படின்னு அவங்களுக்கு நாம் சொன்னோம். யா இப்ராஹிம் கது சத்தகத்தர் ருயா, இப்ராஹிமே நீர் கனவை மெய்ப்படுத்தி விட்டீர் இப்ராஹிமே என்று அழைச்சோம். இப்படி ரசூல்லா பற்றி சொல்லும்போது கூட பாருங்க, ரசூலுல்லாவை யா முஹம்மதுன்னு கூப்பிடல குர்ஆன், ஆனாலும் அழகான பட்ட பெயர்களை கூப்பிடு. யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக மிர் ரப்பிக், தூதரே உமக்கு அறிவிக்கப்பட்டதை எடுத்துரைத்து விடுவீராக. அப்போ பெயர் இல்லாட்டியும் கூட அதை விட அழகான புனை பெயர்களா பெயரை சொல்ல அழைப்பதும் சிறப்பு தான்.
பேரையோடு சேர்ந்து அதை விட சிறப்பாக நல்ல பட்டப்பெயர்களா. ஏன்னா இப்போ சமூகத்தில் பெரும்பாலும் பட்டப்பெயருங்கிறது கெட்ட பேரை தான் வச்சிருக்கான், அதுதான் பட்டப்பேராக வச்சிருக்கான். ஆனால் அல்லாஹ் அழகான பட்டப்பெயர்கள்லாம் அழைக்கிறான். அப்படி நம்ம அழைச்சோம்னா அதுவும் ஒரு நெருக்கத்தை நமக்கு இடையில உண்டாகும். நம்ம வீடுகளில் குடும்பத்தில் கணவன் மனைவி பேசும் எல்லா இடங்களையும் இப்படி யூஸ் பண்ணி பார்த்தா உண்மையிலே ஒரு ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும். பையங்களை எல்லாம் பிள்ளைங்களை கூப்பிடுவேன், ஏய் இங்கே வா, டேய் வேடா அப்படியெல்லாம் கூப்பிடுறதை விடாமல் பிள்ளைங்களுக்கு நல்லா நம்ம தானே பேர் வச்சோம், தேடி தேடி நம்ம தானே பார்த்து அர்த்தத்தை பார்த்து புக்கை பார்த்து புரட்டி பல ஆலிம் சாக்களை தூங்க விடாம அதற்கு இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு ஊர்லேயே இல்லாத பேரா என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு பேரை வச்சு போட்டு ஒரு காலம் முழுக்க அந்த பேரை அவன் கூப்பிட்டதே கிடையாது சொல்லி, ஏன் அவனா உருப்படாத ஐயா அவனை இவனை அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகளை தப்பான பட்ட பெயர்களை அப்படியெல்லாம் சுட்டி கொண்டு அழைக்கிறத பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் மாற்றுவதற்கு இதில் ஒரு பாடம் நமக்கு கற்பிக்கப்படுவதாக அல்லாஹ் அழைக்கிறான் என்றால் அல்லாஹ் நமக்கு அதை கற்பிக்கிறான். இப்படியெல்லாம் நீங்கள் செயல்படுகிற பொழுது அழைக்கிற பொழுது அது உங்களுக்குள்ளே ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும் என்று அல்லாஹ்வுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ இது இல்லாமல் வாழ்வியல் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா நாலேஜ் எதுவும் எக்ஸ்ட்ராவாக இந்த வசனங்கள்லேருந்து எடுத்துக்கலாமா? இந்த வசனத்துலேருந்து இந்த வசனத்தில் நீங்கள் கேட்ட முதல் கேள்வியில் பார்க்கலாம், நூதிய அழைக்கப்பட்டார்னு வருதுல. இந்த அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதுல ஒன்று அந்த சூழலுக்காக வேண்டி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, அது மட்டுமேனு சொல்ல முடியாது. சிந்திக்க இப்போ நம்ம சிந்திக்கும் போது நமக்கு சிலது கிடைக்கிறது, இன்னும் ஒவ்வொருவரும் இதை ஆழ்ந்து சிந்திக்க இன்னும் பல்லாயிரக்கணக்கான புதையல்கள் அதற்குள்ளே இருக்கும். யார் எவ்வளவு தூரம் மூழ்கிறாங்களோ அவ்வளோ தூரம் அது கிடைக்கத்தான் போகிறது. அப்படி நாம் யோசிச்சா இன்னொரு விஷயமும் நமக்கு புலப்படுகிறது. என்ன விஷயம் அப்படின்னா, நூதிய அழைக்கப்பட்டார் அப்படின்னா அதில் அவருடைய பங்களிப்பு இல்லை. இன்னொருத்தரை அழைச்சது இன்னொருத்தர், இவர் மீது செயல் நிகழ்கிறது, இவர் அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை. அதான பட்டாருங்கிறது. அடித்தான் ஒருத்தர், அடித்தான் என்றால் அதனுடைய பொருள் விளங்குகிறது, இவன் தான் அடிச்சிருக்கான். அடிபட்டான் அப்படின்னா இவன் செய்யலை, இவன் எந்த வேலையும் செய்யலை, இவன் எந்த செயலையும் செய்யலை, இவன் மீது இன்னொருத்தர் தன் செயலை நிகழ்த்தி இருக்கிறார் என்று பொருள். அந்த வகையில் இப்போ நாம் அவங்க அழைக்கப்படுறாங்க. எதற்கு அழைக்கப்படுறாங்க? தூதுத்துவத்திற்காக, நபித்துவத்தை எல்லாம் வணங்குவதற்காக, ஒரு பெரிய மிஷனுக்காக அவங்கள எல்லாம் தேர்வு செஞ்சு அவங்கள கூப்பிடுறான். இப்போ அல்லாஹ் நபித்துவத்துக்காண்டி அழைக்கிறான்ல, அழைக்கிறதுல அழைக்கப்படுகிற அவருடைய பங்கு எதுவும் இல்லை. அவர் அழைக்கப்படுறவர் தான். முழுக்க அதனுடைய பங்கு யாருக்கு இருக்குன்னா, பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அல்லாவுக்கு தான் இருக்குது. அல்லாஹ் யாரை டிசைட் பண்ணாலும் அவர் அழைப்பான். அழைக்கப்படுற அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு நபித்துவத்தை ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து நிறைய தர்மம் செய்து இறைவனுக்காக நின்று வணங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டிய எல்லா கட்டளையும் நிறைவேற்றி அப்படியெல்லாம் இருந்தால் அவர் இறைவனின் தூதராக அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தூதராக ஒருத்தரை தேர்வு செய்து முழுக்க அவனுடைய பர்சனல், அவனுடைய அது நிகழும் உன் மேலே நிகழ்த்தப்படுமே தவிர அதற்காக நீ அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற, உன்னுடைய அறிவு சம்மந்தப்பட்டிருக்கு, உன் உழைப்பு சம்மந்தப்பட்டிருக்க அர்த்தம் இல்லைப்பா. உன் மேலே இறைவன் தன் கருணையால் அதை நிகழ்த்தி இருக்கிறான். அப்போ அல்லாஹ் தான் அதில் ஃபுல் ரோல் இருக்கிறான், உன் பங்கு ஒன்றும் இல்லை. இது இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு நம்பிக்கை. தூதுத்துவம் உழைப்பின் பலன் அல்ல. நீங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் நீங்கள் செஞ்சதனுடைய ரிசல்ட் தான். ஆனால் தூதராக தேர்வு செய்யப்படுவது உங்களுடைய உழைப்பினுடைய ரிசல்ட் கிடையாது, அல்லாஹ்வுடைய தேர்வின் வெளிப்பாடு தான் அது. அதை இந்த வார்த்தை மறைமுகமாக நமக்கு சுட்டுகிறது. குர்ஆனில் இந்த கருத்துப்பட நிறைய வசனங்கள் வருகிறது, இதை விளக்கமாக சொல்லக்கூடிய வசனங்கள் வருகிறது. இது இங்கே ஷார்ட்டாக மறைமுகமாக சொல்லப்பட்டாலும் இந்த தத்துவத்தை, இந்த போதனையை வேற வசனங்கள் நமக்கு விளக்கமாக சொல்லுது. உதாரணமாக சூரா அன்ஆம்னு நினைக்கிறேன், அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வைதா ஜாஅத்துஹும் ஆயத்துன் காலு லன் நுமின ஹத்தா நூதா மிஸ்லமா ஊத்திய ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு எந்த ஒரு வசனம் அருளப்பட்டாலும் இது அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அருளப்பட்ட மாதிரி எங்களுக்கு அருளப்பட வேண்டியது தானே. இல்லாட்டி அப்படியெல்லாம் எங்களுக்கு வரலன்னு வச்சுக்க, நாங்கள் நம்ப மாட்டோம். நான் அவருக்கு மட்டும் வர்றது எங்களுக்கு வரட்டும், வஹி வருதுல அவருக்கு டைரக்ட் ஜிப்ரீல் எங்களுக்கு வரட்டும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எங்களுக்கு வரட்டும், எங்களுக்கு வந்தாலே நம்புவோம், உங்களுக்கு வந்தால் மட்டும் நாங்கள் நம்ப மாட்டோம். இப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான். இப்படி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு அலமு ஹைசு எஜஅலு ரிசாலத்தா. அல்லாஹ் தன்னுடைய தூதுத்துவத்தை எங்கே வைக்கணும், யாருக்கு வைக்கணுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். நீ சொல்லாத தம்பி, உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. தூதுத்துவத்தை முடிவெடுக்கிற பொறுப்பு ஏன் பொறுப்பே தவிர உலகத்தில் வேறு யார் பொறுப்பும் இல்லை என்று இந்த வசனம் பேசுகிறது. இன்னொரு வசனத்தில் ஒகாலு லவுலா நுசில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் அலீம். இந்த ஊரில் இருக்கிற, இந்த ஊர்னா மக்கா மதீனா, 2 ஊர்களை சொல்லி அந்த காலத்து மக்கள் பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்து மக்கள். இதில் பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க மேலே இந்த குர்ஆன் இறங்க வேண்டியதானப்பா.
என்ன இந்த முகமது மேலே தான் இறங்கணுமா அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் ஆன்சர் பண்ணுறான், மினல் கரியத்தைன் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், உமது இறைவனுடைய ரஹமத்தை அருளை அவர்கள் பங்கிடுகிறார்களா? நஹனு கசம்னா, நாம தான் பங்கு வைக்கிறோம். யாருக்கு தூது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம டிசைடிங், அதில் வேற யாரும் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த கருத்தை இந்த வசனம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னு கேட்டால், எதிர்மறை வார்த்தை செயற்பாட்டு வினை வார்த்தையின் வழியாக அவருடைய தேர்வு அல்ல, அல்லாஹ் அவர் மீது தேர்ந்தெடுத்து இதை நிகழ்த்துகிறான் என்பதை மறைமுகமாக இந்த வார்த்தை சொல்லுகிறது என்றும் இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகே உஸ்தாத், சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனத்துக்கு இப்போ போயிடலாம். இப்போ 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் தான் உன்னுடைய இறைவன், நீர் உம் காலணிகள் இரண்டையும் கலற்றிவிடும், நிச்சயமாக நீர் துவா என்னும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். இதில் ஆரம்பத்தில் வசனத்தில் இந்த வசனத்தோட ஆரம்பத்தில் இன்னி அன ரப்புக்க அப்படின்னு நல்லா பயன்படுத்துகிறான். இன்னினாலுமே நான், நிச்சயமாக நான் அர்த்தம், அனனாலும் நான். இப்போ நான்ற மாதிரி 2 தடவை வருது இல்லையா, இதில் எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்தை? முதல்ல சொல்கிற மாதிரி தான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எதுவும் வீணானதில்லை, தேவையற்றதில்லை, கூடுதல் குறைவு எதுவும் இல்லை, தேவையானதே தேவையான அளவிற்கு மிகச்சரியாக பயன்படுத்துகிறவன் ரப்புல் ஆலமீன் என்கிற புரிதலோடு இந்த வார்த்தையை நம்ம அணுகணும்னா இது நமக்கு சில செய்திகளை சொல்லுது. முதல்ல என்னன்னு கேட்டால், இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒரு காட்சிப்படுத்துதலாக நமக்கு விளக்குகிறான் அப்படின்னு பார்த்தோம். ஒரு படம் காட்டுற மாதிரி அந்த நிகழ்வை நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை உணர வைக்கிற துணியில் தான் அல்லாஹ்வுடைய இந்த தாகாசுராவுடைய இந்த பேச்சுக்கள் அமைந்திருக்கிறார். இப்போ இப்படி ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு இருட்டான நேரம், ஒரு சூழல், ஒரு கடுமையான ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல, ஒரு குளிர் நிறைந்த பிரதேசத்தில் அல்லது விலங்குகளோ வேறு யாரிடத்திலோ சிக்கி கொண்டிருக்கிற தன்னுடைய மகனையோ மகளையோ காப்பாற்றுவதற்காக ஒரு தந்தை போகிறான்னு கற்பனை பண்ணுங்க. அப்படி போகிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவன் உண்மையிலே புள்ள ஒரு 10 வயசு 15 வயசு, அவன் ரொம்ப பீதியில் உட்காந்துருக்கிறான். அங்கே கேட்குற சத்தம் ஒன்று அவனுக்கு திகிலை கொடுக்குது. எதுவும் காட்டு விலங்குகள் வந்து கடிச்சிருமோ, இங்கே சத்தம் வருது, இது என்ன சத்தம் தெரியலையே, இது சிங்கம் சத்தமா புலி சத்தமானு தெரியலையே, என்ன ஆகும் தெரியலையே, எப்படி அப்படின்னு அவன் பீதியில் இருக்கிறான். இப்போ காப்பாற்றுவதற்காக நீங்கள் போயிட்டீங்க, போன உடனே நீங்கள் போகிறீங்க, உங்கள் சத்தம் கேட்குது. உங்கள் சத்தம் கேட்டாலும் அவனுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்கள் நடை சப்தம் கேட்கறது, மரங்கள் சலசலக்கிறது, கீழே கிடக்கிற இலைகள் எல்லாம் அசையுது. இப்போ இந்த ஓசை அவனுக்கு கேட்கும்போது அப்போ அது அவனுக்கு என்னத்தை உண்டாகும்னா பீதியை தான் உண்டாகும். என்ன வருதுன்னு தெரியலையே, யார் வருதான்னு தெரியலையே. அப்பா இப்போ இந்த நேரத்தில் ஒரு அப்பா தான் மகனுக்கு என்ன சொல்லுவார்னு யோசிச்சு பாருங்க. அதை கிட்டத்தட்ட அந்த உணர்வுல அந்த ஃபீலிங்கில் அல்லாஹ்வுடைய சொல்லுங்க இருக்கு. அல்லாஹ் எப்படி பேசுறான் அப்படின்னா, அந்த அப்பா என்ன சொல்லுவார், நான் தான்ப்பா, நான் தான் உங்கள் அப்பா வந்திருக்கேன், நான் தான் அப்பா வந்திருக்கேன். ஒரு பரிதவிப்போடு தான் புள்ள வந்து பயந்துடக்கூடாது, அவனுடைய மனதை அமைதிப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி நான் தான் தம்பி பயப்படாத, நான் உங்கள் அப்பா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பரிதவிப்போடு பேசுவார்ல. அப்போ அந்த நேரத்தில் அந்த சொற்களில் பிழை இல்லை, அந்த சொற்களில் எந்த பிழையும் இல்லை. பரிதவிப்போடு கூடி பிள்ளையை அரவணைப்பது மட்டுமே அதுக்காக வேண்டி அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை போல இங்கே அல்லாஹ் நான் தான். இப்போ மூசா நபி வந்துட்டாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ அல்லாஹ் கூப்பிடுறான், சத்தம் கேட்குது, ஒரு அதிர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறது. இப்போ மூசா நபி அமைதிப்படுத்தணும், அமைதிப்படுத்த வேண்டிய நேரத்தில் ஒரு பரிதவிப்போடு கூடி அவர் பதட்டப்படக்கூடாத, அவர் திகிலடைஞ்சிடக்கூடாத, அவருடைய மனதை சாந்திப்படுத்தணுமே என்கிற நோக்கத்தோடு ஒரு தந்தை தன் மகனை அழைப்பதை போல படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னால் படைக்கப்பட்ட தேர்வு செய்ய இருக்கிற இந்த தூதரை அழைக்கிறான். நான் இன்னி நான் மீண்டும் மீண்டும் அந்த சொல்லை பயன்படுத்தி ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகிறேன். அந்த நெருக்கத்துக்கு இன்னும் பொருத்தமா பாருங்க, வெறும் அணை மட்டும் இல்லை, அதை இன்னும் அல்லாஹ் விளக்குறான். ஆனால் ரப்புக்கேன்னு விளக்குறான். நான் தான் தம்பி, நான் ஒரு ரப்பு, நான் தான் உங்க அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னி ஆனால் ரப்புக்கு அந்த ரப்பை நீங்கள் சேர்த்தா தான் இந்த அணவுடைய பொருளை நீங்கள் முழுமையாக வழங்க முடியும். வெறுமனே தனியாக பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு நான் தான் நிப்பாட்டல அல்ல. இன்னி ஆனால் ரப்புக், நான் தான் உன் ரப்பு. ரப் இந்த இடத்துல நான் தான் உன் ரப்புன்னு சொல்கிற அந்த சொல் இருக்கு பார்த்தீங்களா, ஆக பொருத்தமான ஒரு சொல். நீங்கள் எத்தனை தடவை சிந்திச்சாலும் உங்களை வியக்க வைக்கிற ஒரு அற்புதமான சொல். அல்லாவுக்கு 1000 நூற்றுக்கணக்கான பெயர்கள் இருக்குல்ல, அல்லாவுக்கு ஏராளமான அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. எந்த திருநாமங்களையும் அந்த இடத்துல அல்லாஹ்ன்ற பயன்படுத்துகிற இடத்துல எந்த திருநாமங்களும் பொருத்தம் தான், எதுவுமே பொருத்தமற்றதல்ல. ஆனால் இந்த இடத்துல ரப்பு பொருந்துவதை போல வேற எந்த சொல்லும் பொருந்தாது. அல்லாஹ் படைப்பாளன், ரப்பு என்று சொல்கிற இடத்துல நான் தான் ஹாலிக்,
நான் தான் உன்னுடைய காலிக்கு உன்னை படைச்சவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொன்னால் பொருந்துமா? பொருந்தும். ஆனால் ரப்பு பொருந்துறது போல பொருந்தாது. ஏன்னா காலிக் என்பதில் என்ன இருக்குது? படைப்பாளன் என்கிற அந்த அந்த விஷயம் மட்டும்தான் வெளிப்படுது. நான் தான் படைச்சவன், நான் தான் உருவாக்கினவன், அதிகார துணி மட்டும்தான் அதற்குள்ள இருக்கிறது. இப்போ அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் ஒரு பேர் இருக்குது, கருணையாளன், அளவற்ற அருளாளன். இப்போ அல்லாஹ் அதை போட்டுதான் வைங்க, நான் தான் உன்னுடைய ரஹ்மானு கருணையாளன் அப்படின்னு சொல்லியிருந்தா கருணை மட்டும்தான் வெளிப்படுகிறது. அதை தாண்டி கருணையா இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாரு, கருணையா இருக்கிற இருட்டில் விட்டாரு, கருணையாட்ட ஏன் திகழடைய வச்சாரு அப்படின்ற ஒரு எதிர்மறை கேள்வி வரும். இப்போ இந்த எந்த கேள்விக்கும் இடம் தராத வகையில் அல்லாஹ் ரப்புங்கிற வார்த்தையை போடும் பொழுது, ரப்புனா என்ன? ரப்புனா ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஒன்றை அல்லது ஒரு பொருளை, ஒரு மனுஷனை அதை உருவாக்கி அதை பாதுகாத்து அதை டெவலப் பண்ணி அதை அப்படியே செழிப்பாக்குகிற ஒரு வேலையை செய்யக்கூடியவரை தான் ரப்பு. இப்போ நம்ம நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க, தர்பியாம்மாங்க. தர்பியத் ரப், வளர்த்தி எடுத்தல். தர்பியா பயிற்சி முகாம் அப்படிங்கிறாங்கல்ல, வளர்த்து டெவலப் பண்ணி அதை பயிற்சி கொடுத்து டெவலப் பண்ணுறது. இப்படி ஒன்றுமே கீழ்நிலையில் இருந்தவங்கள மேல்நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டு வருதல் தர்பியத். அதான் ரப்பு. ரப்புனா அப்படிதான், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், பலவீனமாக இருக்கும், குறைபாட்டோடு இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஆளாக்கி சிறப்பான நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டு வருவது. அப்போ இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது இயல்பாக என்ன, நான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாம் நீ வளர்ந்து வந்திருக்கிய அந்த எல்லாத்தையும் செஞ்சவன் நான் தான் வந்திருக்கேன். யாரோ நினைச்சிடாது தம்பி, நைல் நதியில் தூக்கி போடும்போது உன்னை தண்ணிக்குள்ள மூழ்கி நாம பாதுகாத்தனே ரப்பு. அந்த ரப்பு பாதுகாத்தவனுக்கு பேரு ரப்பு. அந்த ரப்பு தான் இப்போ வந்திருக்கேன். ஃபிரௌன் கையில் ஒப்படைச்சி அப்படியே சாகடிக்கப்படாம உன்னை காப்பாற்றுறேன், அந்த ரப்பு தான் வந்திருக்கேன். அவன் அரண்மனைக்குள்ள உங்க அம்மாவை கொண்டு வந்து உனக்கு பால் கொடுக்க வச்ச அந்த ரப்பு தான் வந்திருக்கேன். நீ தப்பிச்சு போன உடனே மதியன்ல போய் அடைக்கலமாகிறதுக்கான வாய்ப்பு அந்த ரப்பு தான் வந்திருக்கேன். நீ பயந்துடாத, இப்போ நான் உன் மேலே அக்கறை கொண்டிருக்கிற, உன்னை வளர்த்து உன்னுடைய முன்னேற்றத்தை ஒன்று அணு அணுவாக பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற நான் தான் ராசா, யாரும் நீ பயந்துட வேண்டியதில்லை. இந்த கருத்தை அப்படி முழுமையாக யோசித்து பார்த்தா அந்த காட்சி நம்ம கண்களுக்கு முன்னாடி வரும். இன்னி ஆனால் ரப்புக், இன்னி ரப்புக்குன்னு சொல்லியிருந்தா அது வெயிட் இல்லை. கரெக்ட். மொழியின் அடிப்படையில் நீங்கள் வாசித்தாலும் அந்த சொல்ல நீங்கள் அரபியில் வாசித்து பார்த்தாலும் இன்னி ரப்புக்குன்னு சொல்லும்போது உப்பு சப்பில்லாத மாதிரி இருக்கும். இன்னி ஆனால் ரப்புக் அப்படின்னு நாங்கள் ஒரு அணை வரும் பொழுது தான் இன்னும் அந்த காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்னால் அற்புதமாக விரிகிறது. ஓகே உஸ்தாத், இப்போ இந்த வசனத்தோட தொடர்ச்சியிலேயே அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹ்லனா லைக்க அப்படின்னா காலணிகள் இரண்டையும் கலற்றி விடுவீர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ காலணிகளை கலட்டி விடணும்னா இப்போ அது ஒரு பரிசுத்தமான இடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தானே வருது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு யூதர்களுக்கு மாறு செய்யுங்கன்னு சொல்லி செப்பலை போட்டுட்டு தொழுவவே சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப இதிலிருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்கலாம் காலணிகளை கழட்டு அப்படிங்கிறத வச்சு? அந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு பார்வையில் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி சுத்தமான இடமா இருக்குது, கலட்டிடுங்க, அல்லாஹ்விடத்துல பேச வரும்பொழுது உரையாட வரும்பொழுது கலட்டிடுங்க என்ற கருத்து துணிக்குது. அது அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது என்று சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தில் இருந்தும் இந்த விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணத்தில் இருந்தும் யோசித்தோம்னா இதில் முரண்பாடு எதுவுமே இல்லை. ஒரு பொருத்தமான எல்லாமே ஒன்று வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குது. அந்த ஹதீஸும் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுதுகிட்டு இருந்தாங்க, செருப்போட்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் சொன்ன மாதிரி செருப்போட்டு தொழுவுங்கன்னு வலியுறுத்தவும் செஞ்சாங்க. அப்படி தொழுதுகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு செருப்பை இடதுபுறமாக கழட்டி வச்சாங்க, காலை கலட்டினாங்க. பின்னாடி இருக்க சஹாபாக்கள் எல்லாருமே செருப்பை கழட்டி போட்டுருவாங்க. முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன எல்லாரும் செருப்பை கழட்டினீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அம்மா நீங்கள் கழட்டினீங்களா, அதான் நாங்களும் கழட்டினோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் எதுக்கு கழட்டினேன்னா என் செருப்பில் அசுத்தம் இருந்துச்சு, அசுத்தத்தோடு தொழக்கூடாது இல்லையா, அல்லாஹ்விடத்தில் நிற்கும்போது சுத்தமாக இருக்கணும், உடல் சுத்தம், நம்ம இருக்கிற இடம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும், அது இல்லாததுனால நான் கலட்டினேன் அப்படின்னு சொல்ல ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் கலட்ட சொன்னதன் பின்னணியிலையும் சுத்தம் ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை அந்த வசனத்தின் போக்கிலிருந்து நம்ம புரியலாம். எப்படி புரியலாம் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹ்லா நகலைக்க, உங்கள் செருப்பை கலட்டுங்க, இன்னக்க பில் வாதில் முகத்தசி துவா, நீங்கள் துவா என்கிற பரிசுத்தமான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க. இப்போ இதில் அந்த நம்ம புனிதமான அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு அரபு மொழியில் என்ன இருக்குன்னு கேட்டால் முகத்தஸ்ன்னு இருக்குது. முகத்தஸ் அப்படின்றதுக்கு புனிதம் என்று பொதுவாக மொழிபெயர்க்கப்பட்டாலும் கூட சரியான நேரடி பொருள் என்னன்னு கேட்டால் தூய்மை, பரிசுத்தம், சுத்தமான. அப்போ நீங்கள் சுத்தமான இடத்துல இருக்கிறீங்க, செருப்பை கலட்டுங்க அப்படின்னா அப்போ செருப்பில் ஏதோ சுத்தம் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று யூகிக்க வாய்ப்பு இருக்கிறது.
நேரடியாக நீங்கள் அசுத்தமான செருப்பை போட்டு வந்திருக்கிறீங்க என்று சொல்லப்படலை. ஆனால் இந்த இந்த சீக்வன்ஸை நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் சும்மா கலட்ட சொல்லலை. அல்லாஹ் கலட்ட சொன்னது பின்னணியில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்களும் தூரம் தொலைவில் நடந்து வர்றாங்க, அதனால் அவங்க மேய்ப்பராக வேறு இருக்கிறாங்க, அசுத்தம் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் நீங்கள் சுத்தமான இடத்துல இருக்கிறீங்க. அப்போ சுத்தமான இடம் சுத்தமாக இருக்கும் பொழுது அசுத்தமான ஒரு செருப்போடு வந்து நின்றுட்டோம்னா அது இடம் அசுத்தமாயிரும்ல. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தத்தை வலியுறுத்துகிற வகையில் நான் அதை கலட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இப்போவுமே நாம் பள்ளிவாசலுக்கு வரும்போது நீங்கள் இப்போ செருப்பு போடாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நபிகளாரே செருப்பு போட்டு நீங்கள் தொழுவுங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாம் இப்போ பள்ளிக்கு வரும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு வாங்கங்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு முரணானா முரண் இல்லை. ஏன் முரண் இல்லை? இப்போ நாம் இந்த சுத்தமான இடமா பேணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம கார்பெட் போட்டு வச்சுருக்கிறோம், இங்கே நம்ம டைல்ஸ் போட்டு வச்சு அதை பரிசுத்தமாக பேணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம செருப்போடு வந்து நிற்கும்போது அது சுத்தமாயிரும். அந்த நோக்கத்தில் அல்லாஹ் அதை சொல்லி இருக்கக்கூடும் என்று சொல்லி நாம் அதை கெஸ் பண்ணலாம். அந்த வகையில் யோசித்தோம்னா முரண் ஒன்றும் இல்லை. அசுத்தம் என்கிற காரணத்தினால் செருப்பு கலட்டுங்க என்று சொல்லப்படுவதாக விளங்கி கொள்ளலாம் ஒன்று. ஓகே உஸ்தாத், இப்போ இன்னும் மேலும் பார்த்தோன்னா வாழ்வியல் ரிலேட்டடாக ஒரு சைக்கலாஜிக்கலாவோ தத்துவார்த்த ரீதியாக வேறு ஏதாவது படிப்பினை அதை எடுத்துக்கலாமா? இல்லை, இது உள்ளுக்குள்ளே உண்மையிலே நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. நாம் சிந்திச்சு பார்க்கும்போது நமக்கு விளங்குது. இதை நீங்கள் ரசூலுல்லாஹ்வோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி துவக்க நேரத்தில் இப்படி ஒரு ஆர்டர் வருதோ, நீங்கள் செருப்பை கழட்டுங்க அப்படிங்கிறதுல செருப்பை கழட்டுதல் என்பது நேரடி பொருளாக இருந்தாலும் அழுக்கை அகற்றுதல் என்று அதை புரிந்து கொள்ளலாம். அழுக்கிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க, அழுக்கிலிருந்து தூய்மை வருங்க என்ற ஒரு கருத்தை நாம் அதிலிருந்து சிந்தித்து விளங்கலாம். அதே கோணத்தில் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை அணுகுனோம்னா நபிகளாருடைய ஆரம்ப காலத்திலையும் அல்லாஹ் அருளிய வசனத்தில் இதே மாதிரி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயம். இதுதான் 2வதாக வந்த வஹி. ஆரம்பத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக்க அருளப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் இடைவெளி இருந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் அருளிய அத்தியாயம் எதுன்னு கேட்டால் இந்த முத்தஸ்ஸிர் என்கிற அத்தியாயம் தான். இந்த சூறாவில் அல்லாஹ் அப்படி ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹஜுர். போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே கும் ஃபஅன்திர், எழுவீராக, எச்சரிக்கை செய்வீராக, வரப்பக ஃபகப்பிர், உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக, வசியாபக ஃபதஹிர், உம் ஆடையை சுத்தப்படுத்துவீராக, வர்ருஜஸ ஃபஹஜுர், அசுத்தத்தை வெறுத்து விடுவீராக. அப்போ அசுத்தத்தை அகற்றுங்கள் அப்படின்னு நேரடி ஆர்டராக செருப்பை கழட்டுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கேயும் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் அசுத்தத்திலிருந்து விலகணும். அந்த அசுத்தம் என்பது புற அசுத்தமும் அக அசுத்தமும். அகத்தில் இருக்கிற சிந்தனையில் இருக்கிற அசுத்தத்திலிருந்து விலகணும். இறைவனை பற்றிய நம்பிக்கையில் இருக்கிற அசுத்தத்திலிருந்து விலகணும். இறைவன், பல்வேறு இறைவன்கள் இந்த உலகத்துக்கு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அசுத்தமான சிந்தனை. அந்த சிந்தனையிலிருந்து விலகுங்க. இது மாதிரி தத்துவார்த்த ரீதியாக, ஆன்மீக போதனை ரீதியாக வேறு பல விஷயங்கள் இதற்குள்ளே இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவும் ஒன்று. இதை தாண்டி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அல்லாஹ்விடத்தில் நாம் பேச வர்றோம். அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வேண்டி ஒருத்தர் வருகிற பொழுது அவர் எப்படி வரணும் என்கிற ஒரு நேரடி கட்டளை இதில் பிறப்பிக்கப்படுகிறது. எப்படி வரணும்? நீ வரும்போது உன்னிடத்துல பல விஷயங்களோடு நீ வருவ, பல்வேறு சிந்தனைகளோட, பல்வேறு பழக்க வழக்கங்களோட, பல்வேறு திறன்களோட, பல மாதிரியான ஆற்றலோடு நீ வருவ. ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வரும்போது நீ என்னத்தையெல்லாம் கொண்டு வந்தியோ அதையெல்லாம் நீ வச்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி எம்டியாவா? அல்லாஹ் நீ இப்போ பெரிய படித்தவன், நான் பெரிய ஆள், நான் பெரிய அதிகாரி, எனக்கு அது தெரியும் இது தெரியும், எதுவும் இருக்கு, எல்லாத்தையும் கலட்டு. உன் பழக்க வழக்கம் 1000 இருக்கலாம். இது வரைக்கும் நீ வாழ்க்கையில் நீ நிறைய படித்து வச்சிருக்கலாம், பழகி வச்சிருக்கலாம், சிறு வயசுலேருந்து நீ செஞ்சு அது இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை. ரப்புக்கு முன்னாடி வரும்போது எதுவும் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் எம்டி, எல்லாத்தையும் கழட்டி போட்டுவா. செருப்பை கலட்டு அப்படின்னா உன்னுடைய பழைய பழக்க வழக்கங்களை அப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படியும் ஒரு தத்துவார்த்த ரீதியான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் அர்த்தம்னு பொருள் அல்ல, அப்படியும் ஒரு பொருளை நாம் கொள்ளலாம். அப்படி பார்த்தா ரப்புல் ஆலமீனிடமிருந்து நாம் நேர்வழியை பெற்று, அல்லாஹ்விடமிருந்து, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நாம் நேர்வழியை பெறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் சரணடையணும். சரணடைதல் எப்படி? என்னுடைய எந்த பழக்கமும், எந்த அறிவும், எந்த பின்புலமும் அந்த சாயலங்க வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டு எம்டியாக வந்து நில்லு. அப்படி அந்த பொருளையும் அதற்குள்ளே எடுக்கலாம். அது மாதிரி நான் செருப்பணிந்து வருதல் என்பது ஒரு வகையில் ஒரு உயர்வை குறிக்கிறது. எம்டியாக இருக்கிறத விட செருப்பு அணிதல் ஒரு ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஸ்டேட்டஸை கூட குறிக்குது. இன்றைக்கே கூட செருப்பெல்லாம் பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. பேனாவை பார்க்குற, என்ன பேனா வச்சுருக்காரு, என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன காரில் வர்றாரு, அவன் என்ன கண்ணாடி போட்டிருக்காரு, அந்த பட்டியலில் என்ன செருப்பு போட்டிருக்காரு. நம்ம சாதாரணமாக 100 ரூபா 150 ரூபாய்க்கு நம்ம வாங்கி போடுற செருப்பு மாதிரி இருக்குது. சில பேருடைய செருப்பு அதை விட மட்டுமா இருக்குது. என்னன்னு கேட்டால் 20,000 வாங்குறாங்க.
என்னங்க இந்த செருப்பு 20,000 ரூபா? ஆமாம் அந்த பிராண்ட் அப்படி, இதெல்லாம் இப்படி இப்போ இதை போட்டு போனால் தான் அங்கே, இல்லாட்டி நம்ம பிஸ்னஸ் டீல் ஆகாது, அது ஆகுது அப்படிலாம். அப்போ நம்ம செருப்பு என்பது ஒரு வகையில் ஸ்டேட்டஸின் அறிவுரையாக, மரியாதையின் வெளிப்பாடாக அப்படியெல்லாம் இருக்கிறது. அங்கே வரும்போது உனக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, எல்லா மரியாதையும் அவனுக்கு தான். நீ அடிமையாக தான் வந்தாகணும். ஊருக்குள்ளே வேண்டுமானால் நீ ஒருத்தரை விட ஒருத்தர் ஸ்டேட்டஸில் பெரிய ஆள் சின்ன ஆள் இருப்பார், அறிவில், அந்தஸ்தில், பொருளாதாரத்தில், அதில் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நீ எந்த வகையிலும் உயர்ந்தவன் கிடையாது. நீ அவனால் படைக்கப்பட்ட முழு அடிமை அப்படிங்கிறத தவிர வேற எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கழட்டி போட்டு வா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பழைய பழக்க வழக்கங்களை, பழைய சிந்தனைகளை, அழுக்கான கொள்கைகளை அனைத்தையும் கலட்டி எரிந்து விட்டு ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் சரணடை என்கிற தத்துவத்தை, செருப்பை கலட்டு என்கிற சொல்லின் வழியாக அல்லாஹ் கற்றுத் தருவதாகவும் நாம் சிந்தித்து கூடுதலாக விளங்கிக் கொள்ள முடியும். அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செருப்பை கலட்டுதல் அப்படின்னு சொன்னால், செருப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறது, நீங்கள் செருப்பு போட்டு போட்டு நடந்து பழகிட்டீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது செருப்பு போட்டே போனால் எங்கேயும் போயிடுவீங்க, சகதியான இடத்துல கூட நடந்துருவீங்க, வயக்காட்டில் கூட நடந்துருவீங்க, கரடு முரடான இடத்துல நடந்துருவீங்க, மலைப்பாங்கான இடத்துல நடந்துருவீங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு மலைப்பாங்கான கரடு முரடான இடத்துல நடக்கும்போது செருப்பை கலட்டுங்கன்னா நீங்கள் நடக்கிறதுக்கு சிரமப்படுவீங்கல்ல. இப்போ ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நீங்கள் வர்ற நேரத்தில் நீங்கள் சில சிரமங்களுக்கு, தியாகங்களுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். தியாகம் தான், சிரமம் தான். கலட்டு நான் அப்படி போட்டு மலையில் நிற்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல கலட்டி நடக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் காலுக்கு சுகமாக இதமாக இருக்காது. ஆனாலும் ரப்புல் ஆலமீனுடைய இந்த பாதை இப்படிதான்பா, வரும்போதே தெளிவாக அதுக்கு தயாரிப்போட வா. என்ன தயாரிப்போட? இந்த பாதையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், அந்த கஷ்டங்கள் இருக்கும், நான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வா. அது உள்ளுக்குள்ளே சுகமாக இருந்தால் அடுத்த லெவலுக்கெல்லாம் போக முடியாது, அதை உடச்சிக்கிட்டு வெளியே வா அப்படிங்கிற கருத்தையும் ஒரு தத்துவத்தையும் அல்லாஹ் சொல்வதாக நாம விளங்கிக் கொள்ளலாம். ஓகே உஸ்தாத், இந்த வசனத்தோட லாஸ்ட் பார்ட்டில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க பில் வாதில் முகத்தசி துவா, அதாவது நிச்சயமாக நீர் துவா என்னும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறேன். இப்போ இந்த பள்ளத்தாக்கை பற்றி இன்னைக்கான நிலை என்ன, எங்கே இருக்குது, அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்களேன். புனிதமான துவா என்கிற பள்ளத்தாக்கு, துவாங்கிறது அந்த ஏரியாவுக்கு பேராக அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாதுங்கிற அந்த மலையின் கீழ்ப்பகுதியில் இருக்கிற அந்த அடித்தளம், இப்போ தாழ்வான பகுதியை பள்ளத்தாக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ பள்ளத்தாக்கு துவா என்கிற அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அது பரிசுத்தமான இடமா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் வர்ணிக்கிறான். இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக இது சம்மந்தமாக குர்ஆன் வேறு பல விஷயங்களையும் சொல்கிறது. நிறைய கூடுதல் தகவல்களை அந்த இடம் சார்ந்து, அவங்க பர்டிகுலராக எந்த இடத்துல நின்று அல்லாஹ் இடத்துல உரையாடினாங்க என்பது சார்ந்து அல்லாஹ் வந்து பல விஷயங்களை சொல்கிறான். நம்ம அதுக்குள்ள இன்னும் நம்ம சிந்திக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்ன என்பது நமக்கு விளங்கும். இது எங்கே இருக்குது, நடைமுறையில் என்ன அப்படின்னு நம்ம தேடணும்னா, எகிப்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ எகிப்தின் எல்லைக்குள்ளே இந்த சினாய் தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிற பகுதியில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பள்ளி இருக்குது, ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது என்றெல்லாம் அந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க. ஆனாலும் பர்டிகுலர் பாயிண்ட் இதுதான் என்று யாராலும் உறுதியாக அறுதிட்டு சொல்ல முடியலை. ஏன்னா அதுதான் பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்கிறான். இந்த வசனத்தில் இதனுடைய சீக்வன்ஸுக்கு என்ன தேவையோ அவ்வளவு சொன்னாலும், வேறு வசனங்களில் இந்த வரலாற்றை விளக்கும் பொழுது கூடுதல் விவரங்களை சொல்கிறான். அதில் ஏதோ பெரிய ஹிக்மத் ஞானம் இருக்கிறது. உதாரணமாக சூரத்துல் கஸஸில் 28 இதை பற்றி விவரிக்கிற நேரத்தில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் அப்படி சொல்கிறான், ஃபலம்மா அத்தாஹா நூதிய மின் ஷாத்தியில் வாதில் ஐமனி ஃபில் புகாத்தில் முபாரகத்தி மின ஷஜரத்தி ஐயா மூசா. அவங்க வரும்போது மூசா என்று அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த இடம் தெரியுமா? மின் ஷாத்தியில் ஒன்று சொல்கிறான், ஓரம் அப்படிங்கிறான், வாது பள்ளத்தாக்கு, அல்ல ஐமன் அதனுடைய வலதுபுறம் திசை சொல்கிறான். அந்த திசையினுடைய எட்ஜு, அது நடுவா, இந்த சைடா, அந்த ஓரம் அப்படிங்கிறான். பள்ளத்தாக்கு வலதுபுறம், அதனுடைய ஓரம். புகாத்தில் முபாரக்கா அருள் நிறைந்தது, இறைவனால் பரக்கத் பொருந்தியதாக அது இருக்கிறது. மின ஷஜரத்தி அங்கு ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் பகுதியில் இருந்து இவ்வளவு டீட்டெயில் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு இன்னைக்கு அந்த இடம் இந்த இடம் தான் என்று துல்லியமாக சொல்லக்கூடிய விஷயம் இருக்குதா என்று யாரும் அது குறித்த ஆய்வு அறிஞ்சு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை, அது நமக்கு தெரியவும் இல்லை. ஆனால் ஒரு புனிதம் நிறைந்த ஒரு இடமாக அது இருந்திருக்கிறது என்பது மட்டும் நமக்கு அது ஊர்ஜிதமாக ஆகிறது. ஓகே உஸ்தாத், அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். ஸோ 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் நாம் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன், ஆதலால் வஹீயின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதை
நீர் செவியேற்பீராக. இப்போ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யூஹா அப்படின்னு சொல்லி இதுவுமே செயப்பாட்டு வினை பயன்படுத்துகிறான் அல்ல. அப்போ 12வது வசனத்தில் அல்லாஹ் டேரெக்டாகவே சொல்லிட்டான், நான் தான் இன்னனி நான் ஆனால் அல்லான்னு சொல்லி நான் தான் டேரெக்டாக சொல்லிட்டான். திருப்பியும் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல ஒரு செயப்பாட்டு வினையை பயன்படுத்துறதுக்கான நோக்கம் என்ன? ஆமாம், அங்கே நம்ம நூதியை பார்த்த மாதிரி இங்கே யூஹா வருகிறது. யூஹா என்பது செயப்பாட்டு வினை தான். அறிவிக்கப்படுவதை நீங்கள் கேளுங்க, எதை கேளுங்கன்னு கேட்டால் அறிவிக்கப்படுறதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த அறிவிக்கப்படுதல் அப்படிங்கிற இந்த துண்டுல இருந்து நம்ம என்ன விளங்க முடியும்னு கேட்டால், உங்களுடைய கவனம் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் தெரியுமா? சொல்லப்படுற மெசேஜில் இருக்கணும். சொல்லப்படுற மெசேஜில் கவனம் இருக்கணும். அதனால தான் அந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறான். நான் சொல்லுவதை செவியேற்பீராக அப்படின்னு நல்லா சொன்னோம்னா அல்லாவும் அங்கே கவனத்துக்குரியவனாக ஆகிறான். அங்கே நம்முடைய ஃபோக்கஸ் வந்து எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துலையும் குறிப்பாக ஃபோக்கஸ் ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் அதை டீப்பாக தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அந்த மாதிரி உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஷார்ப்பாக சொல்லப்படுற மெசேஜ் என்ன அதில் முழு கவனம் இருக்கணும். அப்போ அந்த மெசேஜை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக, நபியினுடைய கவனத்தை திருப்புறதுக்காக அல்லாஹ் செயற்பாட்டு வினையை பயன்படுத்தி இருக்கிறான் என்று விளங்குது. அதை விட நீங்கள் அந்த மொத்த வசனத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மொத்த வசனமும் சேர்ந்து நமக்கு ஒரு டிவைன் ப்ரோக்ராம், ஒரு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அல்லாஹ்வுடைய ஒரு மனுஷனை டெவலப் பண்ணுவதற்கு, ஒரு விஷயத்தை கற்பிப்பதற்கு என்ன மெத்தேடை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லாமல் சொல்லி தருகிற ஒரு ப்ரோக்ராம் அந்த வசனத்தில் சொல்லப்படுறதாக நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டால், முதல்ல இருந்து இப்படி பாருங்களேன். அனக்தர்துக்க, உங்களை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். ஃபஸ்தமியகு லிமா யூஹா, உங்களுக்கு சொல்லப்படுறது எதுவோ, அறிவிக்கப்படுவதை, வஹியாக அறிவிக்கப்படுவதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். இப்போ முதல்ல தேர்ந்தெடுத்த ஆளை பற்றி பேசுகிறான், ஒரு விஷயத்தை சொல்கிறான். நான் உங்களை தூதரை தேர்ந்தெடுத்துட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அனக்தர்துக்க, நான் தான் தேர்ந்தெடுத்தேன். முதல்ல தேர்வு செஞ்சிருக்கிற ஆள் யாரு? நான். அப்போ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய ஆள் யாரு என்று மனித கவனம் போகும். அப்போ அந்த ஆள் யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய அந்த சொல்லுக்கான முக்கியத்துவம் வெயிட்டும் கொடுப்பாங்க. ஒரு சொல்ல உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, தெருவில் போய்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அதே சொல்ல டாக்டர் சொல்கிறாரு, அதே சொல்ல ஜட்ஜு சொல்கிறாரு, அதே சொல்ல ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு. இப்போ ஒன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கிறது. ஆசிரியர் சொன்னால் எங்கள் வாத்தியாரே சொன்னார், டாக்டர் சொன்னார்னா ஆமாப்பா செய்யணும், டெய்லி நடக்க சொல்லிட்டாரு அப்படின்னு அதுக்கு ஒரு வேல்யூ. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை டெய்லி நீ வாக்கிங் வா அப்படின்னு சொல்லி வருஷ காலமாக கூப்பிட்டுருப்பான். நீங்கள் சோம்பேறித்தனமாக படுத்துருந்துருப்பீங்க. இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, நடக்கலை கதைக்காக தம்பி, டெய்லி 5 கிலோமீட்டர் நடந்துடணும், வாக்கிங் போயிடணும். டாக்டர் சொல்லிட்டாருன்னு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஷூவை போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறிய. அப்போ ஒரே சொல்லு, நண்பன் சொல்லும்போது கொடுக்காத முக்கியத்துவம் ஆரோக்கியத்தை பற்றி மருத்துவர் சொல்லும்போது முக்கியத்துவம் கொடுக்குறிய. வீட்டை காலி பண்ண ஆர்டர் வந்துருச்சு, ஜட்ஜி சொல்லிட்டார், கோர்ட்டில் இருந்து ஆர்டரு, அவ்வளோதான், அதுக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை வேற. அப்போ நாம ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிற மனிதரை பற்றி இந்த உலகம் கவனிக்கும். அப்போ முதல்ல அல்லாஹ் அதை முதல்ல தெளிவுபடுத்துறான். வணக்கத்துக்கு நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். தேர்ந்தெடுத்த ஆள் யாரு? நான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கண்ணியத்தோட நான் தேர்ந்தெடுக்க ஆள் யார் அதை மனசில் வச்சுக்கிட்டு விஷயத்துக்கு வா அப்படின்னு முதல்ல அறிமுகப்படுத்துறான். ஒன்று. ரெண்டாவது வணக்கத்துக்க உங்களை தேர்ந்தெடுத்தேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், யாரை நோக்கி அது பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது? எல்லாத்துக்கும் பொதுவா அப்படின்னா 10ஓட 11 போயிடுவான். தம்பி உனக்கு தான், யார்கிட்டயோ சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத, உன்னை தான் பேசுகிறேன், உன்னை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சம்மந்தப்பட்டவர் யாரோ அவரை பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணுறான். அப்போ அது அந்த விஷயம் கவனிக்கணும். சொல்கிற ஆள் யாருங்கிறது தெரியணும், யாருக்கு சொல்லப்படுதுங்கிறது அவருக்கு உணர்த்து. உனக்கு தான் பேசுகிறேன், யாருக்கோ பேசுகிறேன் நினச்சிக்கிட்டு இருக்காத, செவிட மாதிரி உட்காந்துருக்காது அப்படின்னு அவரை கவனப்படுத்தணும். 2 அதை எல்லாம் 2வது கொண்டு வந்துட்டான். அடுத்தது நீ சரியேறு, கவனமாக கேளு, எதை சொல்லப்படுறது எதுவோ. இப்போ சொல்கிற ஆள் கேட்குற ஆள் அதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ மேட்ரு தான் உனக்கு மேட்ரு. சொல்லப்படுற விஷயம் எதுவும் அதான் மேட்ரு. அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணு. இப்போ அந்த ஃபோக்கஸ்டு அதை நோக்கி திரும்பிடும். இது வந்து ஒரு மனிதனை உருவாக்க, ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்க, இது இந்த மெத்தேடு என்பது பயனளிக்கக்கூடிய மெத்தேடு என்கிற ஒரு பாடம் இதன் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஓகே உஸ்தாத், இப்போ இந்த செவியேற்பீராக அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது குரானில் வேறு இடத்துலையும் கூட அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, இந்த குரான் ஓதப்படும் போது செவித்தாழ்த்தி கேட்பீராக அப்படின்றப்ப. ஸோ இதை ரிலேட் பண்ணிக்கலாமா, இதையும் இந்த இடத்துல சொல்கிறதையும்? கண்டிப்பாக உண்மைதான். எல்லாமே நாம் நீங்கள் ஒரு விஷயத்தை சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அதை அமைதியாக உள்வாங்கிறவங்களா நீங்கள் இருக்கணும். யார் ஆழமாக கவனிக்கிறாங்களோ அவங்களால தான் மிக சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்.
யார் நிறைய படிக்கிறாங்களோ அவங்களால தான் சிறப்பாக எழுத முடியும், யார் நல்லா கேட்குறாங்களோ அவங்களால தான் நல்லா பேச முடியும். இது மாதிரி இப்போ பேச வேண்டிய தேவை வந்துருச்சு. இவங்க போய் உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கு முன்னாடி முதல் தகுதி என்ன? முதல்ல நீங்கள் கேளுங்க, கவனிங்க. நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன், அதை நல்லா கவனிங்க. இந்த கவனம் இல்லாமல் நீங்கள் எந்த துறையிலையும் ஜெயிக்க முடியாது. இது இந்த தாவா ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, ஏன் உங்களுடைய வாழ்வின் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஜொலிக்கணும் அப்படின்னா முதல்ல அது சம்மந்தமாக சொல்லப்படுறது என்னங்கிறத காது தாழ்த்தி அமைதியாக கவனமாக உள்வாங்குகிற ஒரு பழக்கம் வேணும். இந்த செவியேற்றல் என்கிற பண்பு எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட சிறப்பாக இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு துறையில் உங்களால் ஜொலிக்க முடியும். அதனால தான் குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் இதை பார்க்கலாம். குர்ஆன் சொல்லுகிற எல்லா இடங்கள்லையும் போதனைகள்லையும் கவனமாக கேளு, செவிதாழ்த்தி கேளு. நீங்கள் சொன்னீங்க அந்த வசனத்தில் பாருங்க, ஒய்தா குரி அல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, செவிதாழ்த்தி கேளுங்கள் அதை. வன்சித்து, வாயை மூடிருங்க. இங்கே ஒன்று பேசிக்கிட்டு அங்கே ஒன்று கேட்டுக்கிட்டு அதெல்லாம் முடியாது. சில பேர் சொல்லுவாங்க நான் மல்டி டாஸ்கிங், இதையும் அதையும் ஒரே, அப்படிலாம் முடியாது. காதில் ஒன்று விழுந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒன்று அதை கவனிக்கணும், பேசிக்கிட்டு தான் ஒன்று இதை கவனிக்கணும், ரெண்டையும் சேர்த்துக்க முடியாது. அப்படி கவனிச்சேன்னா நீ ரெண்டுலேயும் அறகுறையாக இருப்ப. அப்போ முழுசாக இதில் உன் கவனத்தை கொடு. ஃபஸ்தமிஉ லஹு வன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அது மாதிரி குர்ஆன் நெடுகிலும் பேசுகிறேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், சூரா காஃப்னு நினைக்கிறேன், 50வது அத்தியாயம். இந்த குர்ஆனில் மனித குலத்திற்கு படிப்பினை இருக்கிறது. ஆனால் அதை சொல்லுவது எப்படி சொல்கிறான்னா, இன்னஃபீ தாலிக லذிக்ரா, இதில் படிப்பினை இருக்கிறது. லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸமஅ வ ஹுவ ஷஹீத், யார் உள்ளத்தோட, அதாவது கல்ப ஈடுபாட்டோடையும் நல்ல கவனமாகவும் செவியேற்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் படிப்பினை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமையில் நரகத்தில் கிடக்கிற ஆட்கள் அவங்க சொல்லுவாங்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டு சிந்திச்சிருந்தோம்னா நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். உலகத்திலே நரகத்துக்காக வேண்டி சில பேர் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலக்கது தரவுனாலி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களையும் ஜின்கள்லையும் நிறைய பேரை நரகத்துக்காக வேண்டியே வச்சிருக்கிறான். அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் லைனாக சொல்லிட்டே வரான். அதில் சொல்கிறான், உலகம் ஆதானும் லா யஸ்மஉன பிஹா, காது இருக்குன்னு கேட்க மாட்டான், சும்மா தலையிலே ஆட்டுவான், ஆனால் நெசமா அவன் கேட்டிருக்க மாட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், கேட்காமலே கேட்டோம்னு சொல்றான். அது மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்க. கேட்டிருக்கவே மாட்டான். கேட்கறதுனா கவனமாக கேட்கறது, கேட்கறதுனா காதில் விழுந்திருக்கும், என்ன சொன்னான்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் கவனத்தோட உள்வாங்கி அதை கடைபிடிக்கணுங்கிற உணர்வோட கேட்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்கணும். அப்படியெல்லாம் கேட்கலாட்டி அது கேட்டல் இல்லை. இன்னும் சிறப்பாக ஒரு இடத்துல சொல்லுவான், ஃபபஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். எந்த அடியார்களுக்கு? சொற்களை செவியேற்று அதில் அழகானதை பின்பற்றுகிறார்களே அந்த அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அப்போ சொற்களை செவியேற்றல், கவனமாக செவியேற்றல் என்பது இப்படி குர்ஆன் நிறைய வசனங்களில் பேசுகிறது கவனத்தோடு. அதுதான் இங்கேயும் சொல்கிறான். நான் சொல்கிற ஆள் யார்? அல்லாஹ்வை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அசால்ட்டு அங்கிட்டுக்கிட்டு நீங்கள் கவனத்தை திருப்பிடக்கூடாது, முழுமையாக கவனிங்க. அப்போ தான் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஃபஸ்தமிஅ லிமா யூஹா, அறிவிக்கப்படுவதை வஹியை கவனமாக செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு நடத்துகிற பாடம் நமக்கும் சேர்த்து நடத்துகிற பாடம் தான். ஸோ இது போல் சூரா தாஹா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம உஸ்தாத்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு வரலாறு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் சைக்கலாஜிக்கலாக இன்றைக்கி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்களை உஸ்தாத்கிட்ட இருந்து கற்றுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.